இன்றைக்கி வாழைப்பூ பொரியலுக்கு நான் வாழைப்பூ எடுத்து பொடியாக நறுக்கி மோர் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கருத்து போகாமல் இருக்கும், அதுக்காகத்தான் நான் மோர் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ரெடி பண்ணிக்கிறலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு இஞ்சி இடித்து வச்சுருக்கேன், பச்சை மிளகு காரத்துக்கு, தேங்காய் துருவுனது எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாய் சூடாயிடுச்சு, எண்ணெய் சேர்த்துக்கிற ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு ஜீரகம் சேர்த்துக்கலாம், உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சு வரட்டும். கடுகு வெடிச்சிருச்சு, இது கூட வெங்காயம் சேர்த்துக்கிறேன், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, இடித்து வச்ச பூண்டு இஞ்சி, கருவேப்பிலை. இதனால் கலந்து விட்டுக்கலாம். இதில் நான் வாழைப்பூ சேர்த்துக்கிறேன். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். வாழைப்பூக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, கிண்டி விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். சூப்பராக ஒரு அருமையான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாம்பார் சாதம் எல்லா சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப். வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான வாழைப்பூ பொரியல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா டேஸ்டி குக்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். மணி சேவிங் டிப்ஸு போட்டிருக்கேன், வீட்டு குறிப்பு போட்டிருக்கேன், வீடியோ எல்லாம் பாருங்கள். வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம்.